நாங்கள் இதுக்கு முன்னால் நிறைய இந்த மாதிரி பட்ஜெட்ஸை பார்த்துருக்குறோம் சார். பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பராக கொடுத்துருக்கிறது இந்த அரசு. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ரிசர்ச் சப்மிட். கரெக்டு தானே சார்? ஆய்வறிக்கைன்னு தானே சொன்னாங்க. அவங்க தான் ஆய்வறிக்கைன்னு சொல்லி 6 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை சார். ஓகே, ஆய்வறிக்கை. ஓகே ஓகே இந்த ஆய்வறிக்கை யார் செஞ்சாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் கேட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கியே தீருவோம். சரியா? ஆனால் சார், யார் வேணால் இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சென்ட்ரலைஸ்டாக ஒரு 5 வருஷம் ஊழல் தான் காரணம், அதனால தான் இந்த மாநிலத்தினுடைய வரி வருவாயில் மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டு இருக்கிறது, இது மனிதனால் நிகழ்த்தப்பட்ட ஒரு பேரிடர், மேன்மேட் டிசாஸ்டர் இப்படின்ட்டு யாரோ சொல்லலை. இதை திரு மரிய வில்சன் தாவேகா கட்சி கூட்டத்தில் பேசியிருந்தாருன்னா நாங்கள் அதை அப்படியே சட்டையே பண்ணி இருந்திருக்க மாட்டோம். ஆனால் அவர் நேற்று உட்காந்து பேசுனது தலைமைச் செயலகம். அதனால் நாங்கள் வந்து திமுக கிட்ட எதிர்பார்த்தது என்னென்னா, அதற்குரிய பதிலை எதிர்பார்த்தோம். அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ வாயை திறந்து அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க. என்ன காரணம்? சொல்லதான் வந்திருக்கு. சொல்லுங்க. எஸ், இது வந்து ஒரு மேட் டிசாஸ்டர் தான். 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சி. சரி, மேட் டிசாஸ்டர். இந்தியாவில் தனிநபர் வருமானம் அதிகம் ஈட்டி கொடுக்கிற மாநிலமாக தமிழ்நாடை உயர்த்தியது. மேட் டிசாஸ்டர். இதெல்லாம் மேட் டிசாஸ்டர் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். இதெல்லாம் மேட் டிசாஸ்டர். இதெல்லாம் திமுக பண்ண டிசாஸ்டரில் ஒன்று. மதிவானனுக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒன்று வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து, அப்போதைய தாவேகா தலைவர் விஜய், இப்போதைய முதலமைச்சர் மகாபலிபுரத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். 30 விழுக்காடு கமிஷன் வந்து ஸ்டாலின் சாருக்கு போகுது. அது ஆமாம், அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, அதற்காக அதை ஆமான்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டிட்டு அரசியல் நெடிய அனுபவம் உள்ளவர் அப்படின்னு நான் பார்த்தேன். அவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா வேதனையாகவும் இருக்கு எனக்கு. முதல்ல இது ஒரு பதில் கிடையாது. இதுக்கு ஏன் பதில் சொல்லலைன்னா அது ஒரு கேள்வியாவே நாங்கள் மதிக்கலன்னு அர்த்தம். 30 விழுக்காடு ஒரு அரசாங்கத்தோட 30 விழுக்காடு வருமானத்தை தூக்கி கமிஷனர் யாராவது சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குமா? அவர் தான் ஏதாவது விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி வந்து உட்காந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதே கேள்வியை உள்வாங்கி அதை இந்த ஒரு ரெப்ரசென்ட் பண்ணி பேச முடியுமா? எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுதானே நானும் சொல்றேன். அது நீங்க அவர் சொல்லியிருக்கலாம், ஆனா நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் வேதனை அளிக்குது. வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து அப்புறம் இந்த வெள்ளை அறிக்கை வந்து திமுகவை தாவேகாவோட கம்பேர் பண்ணி இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி ஒரு கருத்து சொன்னார். என்னன்னா, இது திமுகவா இருந்தா பயங்கரமா பேசியிருக்கும், தாவேகா கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிச்சு. ஏன்? ஆமா பண்ணிருக்கு. ஏன்னா தாவேகாட்ட சொல்றதுக்கு கருத்து கிடையாது. தாவேகா என்ன சொல்லும்? இந்த மாநிலம் வந்து சர்வநாசம் ஆயிடுச்சு, மாநிலம் வளர்ச்சியே பெறல அப்படின்னு சொல்ல முடியுமா தாவேகாவில்? ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் அங்க அப்படி இல்லை. ப்ரூஃப் என்ன இருக்கு? கடந்த 5 ஆண்டுகள்ல மாநிலம் தொடர்ச்சியாக 2 ஆண்டு இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டிபி ரேஷியோல நீங்க 2021 நீங்க கணக்கு எடுத்துக்கங்க. மாநிலத்தோட வருமானம் அன்னைக்கு என்ன? கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி. இன்னைக்கு என்ன வருமானம்? 35 லட்சம் கோடி மாநிலத்தோட வருமானம், ஆண்டு வருமானம். அப்ப நீங்க 35 லட்சம் கோடியில இருந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த 13 லட்சம் கோடி கடன்ன்றது உண்மையா? முதல்ல 10 லட்சம் கோடி அரசாங்கம் நேரடியாக வாங்கின கடன், 3 லட்சம் கோடி அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்கள் வாங்கின கடன். அந்த 3 லட்சம் கோடி கடன் கிடையாது, அது ஒரு வரவு செலவு. கொடுக்கணும், திருப்பி வாங்கணும். அப்ப 3 லட்சம் கோடிங்கிறது அது கடன் கிடையாது, அரசாங்கத்தோட நேரடி கடன் கிடையாது. அரசாங்கம் சார்ந்து நடத்துகின்ற நிறுவனத்தினோட ஆண்டு நிகர் வருமானம், கடன் செலவு. அதை நீங்க ஒரு கடனா ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா அவர் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்காருன்ற அர்த்தம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வந்து முன்னேறவே இல்லை. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு சீரழிஞ்சிருச்சு. தமிழ்நாடு 5 ஆண்டுகள் சீரழிஞ்சு. இவரால் சொல்ல முடியுமா? அண்ணா உட்காந்துருக்காருல, 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு மேற்கொண்ட பிரச்சனை இது. 5 ஆண்டுகள் கடன் வரையறுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கு மாநிலம். இருக்கா? மறுக்க முடியுமா? இல்ல அதிகமாகிடுச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்கள்ட்ட என்ன பாயிண்ட் இருக்கு? ஏன் மறுக்கல? ஏன் தாவேகா வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுது? பண்ணிதான். ஏன் தாவேகா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுது? அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை 5 ஆண்டுகள்ல இந்த மாநிலம் முன்னெடுத்திருக்கு, திமுக முன்னெடுத்திருக்கு. அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை 2 ஆண்டுகள் தொடர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நீங்க எப்படி போற போக்கெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்படி சொல்றதுக்கான உங்கள்ட்ட தரவுகள் கிடையாது. அவர் பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க போற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். இது ஒரு ஆய்வறிக்கை தான். இந்த ஆய்வறிக்கையில நாங்க கடந்த ஆண்டு யார் பண்ணனது இந்த ஆய்வறிக்கையை? அவங்கள தான் கேட்கணும். இல்ல, நாங்க கடந்த ஆண்டு பட்ஜெட்லேயே சொல்லிட்டோம் 13 லட்சம் கோடி இருக்கு. அப்ப நீங்க அந்த பட்ஜெட்லாம் பார்த்த பிறகுதான் என்ன சொல்றீங்க? நாங்க வந்து வீட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம்,
தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து. சார் இங்க ரெண்டு விஷயம் சார். இந்த அரசாங்கத்திற்கு வருவாயை ஈட்டி தரக்கூடியது ஸ்டாம்ப் டியூட்டில நிறைய பணம் வருது, வருமானம் வருகிறது. இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவுத்துறையினுடைய தவறான செயல்பாட்டால் சார் சொன்னார் இல்லையா, லீக்கேஜ், ரெவென்யூ லீக்கேஜ், கரெக்டுங்களா சார்? பதிவுத்துறையினுடைய ரெவென்யூ லீக்கேஜால் இந்த அரசினுடைய வரி வருவாயில் சறுக்கல் ஏற்பட்டது அப்படின்ட்டு பதிவுத்துறை ஒத்துக்குமா? முதல்ல எப்படி ஒத்துக்கும்? இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார் இது இல்லையா? சும்மா உங்க அரசாங்கத்தை நீங்களே அப்படி குறை சொல்றீங்க, அப்படி அந்த பாயிண்ட்ல சொல்றீங்க நீங்க. உங்க அரசாங்கத்தை நீங்களே குறை சொல்றீங்கன்ற பாயிண்ட்ல சொல்றீங்க. ஆனா இது எல்லாமே நான் சொல்றேன், இது திட்டம் சார்ந்து அவர்கள் முன்னெடுக்க முடியாதுன்றதால ஒரு போற போக்குல அள்ளி வீசுற ஒரு பாயிண்ட் தான் அது. ஓகே, இதற்கு எந்த விதமான தரம் அவங்கள்ட்ட கிடையாது. நாங்க மீண்டும் சொல்றோம், நீங்க கொடுத்திருக்க திட்டங்களை உங்களால செய்ய முடியும்னா தார்மீகமா ஒத்துக்குங்க, அது எங்களால முடியாது அப்படின்னு. அதை விட்டுட்டு நீங்க 13 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி, அன்னைக்கு ஆண்டு நிகர் வருமானம் என்ன, இன்னைக்கு ஆண்டு நிகர் வருமானம் என்ன, மாறி இருக்கா இல்லையா? இரட்டை மடங்கா இருக்கு. 19 லட்சம் 35 லட்சமா இருக்கு, 35 கோடியா இருக்கு. அப்ப நீங்க இன்னும் அதையே பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன்ல இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்கு கோடி 10 லட்சம் 13 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இந்த விளையாட்டுத்தனமான செய்திகள் எல்லாம் நீங்க விளையாட்டு செய்தியிலே சொல்லிட்டு இருங்க. அதனால வரல ஏன் அதை அட்ரஸ் பண்ணல? நீங்க சொல்றது அரசியல் புரிதல் இல்லாம பேசுறீங்க அப்படின்றதுனால நாங்க அட்ரஸ் பண்ணல. இன்னைக்கு அதுக்கான தேவை இருக்கு, இன்னைக்கு நாங்க அட்ரஸ் பண்றோம். ஓகே ஓகே சார். மதிவாணன் போன்ற நான் உங்களுக்கு அதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் சார். ஏன்னா எனக்கே அந்த கோல்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்களே சொல்லிடுங்க. மதிவாணன் போன்ற ஆட்கள் என்ன பண்றாங்க சார், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால பேசாம இருக்க முடிய மாட்டேங்குது. தாவேக்காவோட பலமே இன்னைக்கு மதிவாணன் போன்ற ஆட்கள். அப்படியா? ஆமா, தாவேக்கால இல்ல சார், அதுதான் பலம்ன்ற. இப்ப இவர்கள் வந்து தன்னை தாவேக்காரங்களா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. தன்னை ஒரு பொதுவிடமைவாதியா, தான் யாருக்குமே சம்பந்தம் இல்லாத நடுநிலைவாதியா காமிச்சுக்கிட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டு 10 பொய் அடிச்சு விடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு, இதான் நடந்தேறி இருக்கு. அந்த நடந்தேறனாலதான் ஆச்சரியத்தை நோக்கி நகர்ந்திருக்கு தாவேகா. இதுதான் நடந்துச்சு, இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாரு, கொள்முதல்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் கட் ஆகி ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்குது. நான் சொல்ல தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் கட் ஆகி அது என்னன்னா இருள்ல மூழ்கி இருக்கணும் தமிழ்நாடு. அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னா உங்களால மின் பகிர்மானத்துல இருக்கிற பிரச்சனை தான் மீண்டும் மீண்டும் அரசாங்கம் ஒத்துக்குது இல்லையா? ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கிறாரு, மின் பகிர்மானத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, டிஃபிஷியன்சி கிடையாது அப்படின்றாரு. அதை கையாள தெரியலன்றதை நாங்க அட்ரஸ் பண்றோம். உங்களுக்கு மின் பகிர்மானத்துல இருக்கிற பிரச்சனையை கையாள தெரியல, அதை ஒத்துக்காம எப்பவுமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் குறை சொல்லிட்டேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க சரியா வாங்கல, ஏற்கனவே கொள்முதல் நீங்க அதிகமா காசு கொடுத்து வாங்குனீங்க. ஏங்க கடன் அதிகமா இருக்கிறது கரண்ட் கட்டுங்க என்னங்க சம்பந்தம் இருக்கு? பதில் சொல்லுங்க. கொஞ்சமா கரண்ட் கட்ட பத்தி பேசல, நீங்க நீங்க தான சொன்னீங்க முதல்ல கரப்ஷனை பத்தி கரப்ஷன் நடந்துருக்கு. மின்வெட்ட பத்தி நான் பேசவே இல்ல. நீங்க இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க ப்ளீஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி ஏங்க இப்ப பேசுறீங்க? எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி உங்களுக்கு பேசுறது? ஊழல் அடக்குறீங்க. ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க சொல்றதே ஊழலால தான். நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனையால தான் கரண்ட் கட் இருக்கு. கரண்ட் கட் யாரையாவது சொல்லணும். பத்தி பேசுறேன். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பேச்சு வருது. டிரான்ஸ்ஃபார்மர் பேச்சு எதுக்கு வருது? எவ்வளவு விவரமா டிவிக்கு ரெடி பண்ணி அனுப்பிருக்காங்க பாத்தீங்களா ஆட்களை. இவர்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு நடுநிலைவாதியாவே காமிச்சுக்கிட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டு 10 பொய்யை பேசுவாங்க. இதுதான் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ற. அவங்கள அண்ணன் வந்தோடனே சொன்னாரு, அவங்களுக்குன்னு இருக்க சார்பு உள்ள அரசியல் விமர்சகர்கள் யாரும் வர மாட்டாங்க, அரசியல் விமர்சகர்கள் அவர் சார்பு உள்ளவங்க வராங்க, கட்சியில இருந்து யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல காரணம் என்னன்னா அவங்க வந்து பேசினாங்கன்னா அதுக்கு டைரக்டா பதில் சொல்லலாம். இவர் வந்து ஒரு உண்மையை சொல்லுவாரு, 10 பொய்யை கூடவே போற போக்குல அடிச்சு விடுறது. 10 பொய் என்னன்னு சொல்லுவேன். நான் சொல்ற வெளியில சொல்லக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் கரண்ட் கட்ட மறைக்கிறதுக்காக தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கட்ட அடிச்சு விடுறீங்க. பேசலையேங்க. நீங்க அத சொல்ல காரணம் என்ன வருது? ஒயிட் பேப்பர் காரணம் என்ன வருது? ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பேச்சு அதிகமா வருது? சார் இப்போ நீங்க இந்த முறைகேடுகளுக்கு உதாரணமாக அதை சொன்னீர்கள், அவ்வளவுதான். கரண்ட் கட்ட பத்தி இல்ல இவர் அதத்தான் நான் சொல்றேன். அதுதான் நுட்பம் இருக்கு, அதான் சொல்ல வரேன். கரண்ட் கட்ட மறைக்கிறதுக்காக தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலே வருதுன்னு நான் சொல்றேன். நான் ஏங்க இந்த நுட்பம் எங்க இருக்குன்னா இவர்கள் என்னைக்குமே எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க, போற போக்குல அடிச்சு விடுறதா வேலையை. அப்படியே அது போற போக்குல போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம். நிதி ஆய்வு கூட்டத்துல வந்து பேசுற முதலமைச்சர் சொல்றாரு, மாநிலத்துல எல்லா அண்ணன் சொன்ன மாதிரி மாநிலத்துல எல்லா துறைகளும் தமிழ்நாடு வந்து குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெண்கள் 43 விழுக்காடு பெண்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள். பள்ளி கல்வி முடித்து விட்டு கல்லூரி கல்வி நோக்கி செல்கின்ற குழந்தைகள் இங்க அதிகமாக இருக்கிறார். எல்லாம் சரிதான். எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் ஓவர் த நைட்ல? ஓகே, ஓவர் த நைட்ல எப்படி நடந்திருக்கும்? ஒட்டுமொத்தமா நடந்ததா? இது ஒரு குமிலேட்டிவ்ங்க. நீங்க வந்து 75 ஆண்டுகள் திராவிட எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு மார்க்கெட் தானே வந்தீங்க. அப்ப 75 ஆண்டுகள் என்ன கிழிச்சதுன்னு நீங்க உங்கள்ட்ட சொல்லணும்ல. காமராஜர் காலத்துல வந்தீங்க நீங்க. அதுதான் உங்களோட ஆர்ஜின். எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல பண்ணிருக்காங்க.
ஈவன் எடப்பாடி காலத்துல கூட தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில தாங்க இருக்கு. இது ஏதோ ஸ்டாலின் பண்ணாருன்னு கட்டமைக்காதீங்க. நீங்க தப்பா. அதுதான் சொல்றேன். இத நீங்க தான் செஞ்சீங்கன்னு நீங்களும் பட்டம் கட்டிக்காதீங்க. உங்களால தான் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சு. நீங்க பதில் சொல்லல, அதனால நாங்க ஆமான்னு ஏத்துட்டோம். நீங்க சொன்னீங்கல்ல பதில் விஜய் சொல்றது குற்றச்சாட்டுக்கு வந்து திமுக எந்த பதிலுமே சொல்லல, அதனால பொதுமக்கள் ஆமான்னு சொன்னாங்க. இது என்னங்க பதில்? இது ஒரு பொதுவுடைய மாதிரி பேசுற பதில். அது யாரும் பதில் சொல்லலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கேட்கிற கேள்வி முட்டாள்தனமா இருக்கு, லூசு பையன் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். யாரும் பதில் சொல்லலன்றதுக்காக சொல்லி இருக்கலாம். திமுக அது சொல்ல வேண்டிய இடத்துல கூட நீங்க நான் உங்களை வச்சு பார்க்கல. அதுதான் ஏன்னா நீங்க அரசியல் அரசியல் மாண்பு இருக்கான்னு பாக்கட்டும். ஒரு தோல்வி தாங்கட்டும். திமுக வெற்றியை சந்தித்த விட திமுக தோல்வியை சந்திச்சு இந்த மண்ணில் செயல்படுற ஆண்டுகள் தான் அதிகம். நீங்க 75 ஆண்டு கால வரலாறுல திமுக எத்தனை ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா 30 ஆண்டுகளுக்குள்ளதான். எங்களுக்கு வெற்றி தோல்வி முக்கியமே இல்ல. நாங்க சார்ந்து செயல்படுற இயக்கம் சார்ந்து செயல்படுற கொள்கைகளை தான் முன்னெடுத்து சொல்லுவோம், சொல்லிட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு சொல்றது பாயிண்ட் இல்ல. ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒத்துக்குங்க. உங்களால திட்டங்கள் நீங்க அறிவிச்சிருக்க திட்டங்கள் எதுவும் உங்களால செய்ய முடியாது. ஒரு மாசத்துல எப்படிங்க இதெல்லாம் அதுக்காக நீங்க போறாங்க. நீங்க எப்பவுமே லாஸ்ட் டைம் தானே போறீங்க. நீங்க திட்டத்தை நீங்க நிறைவேற்றி 28 மாசம் எடுத்தீங்க. 34 நாள் அரசு கிட்ட உறுதிமொழியை நிறைவேற்றுவீங்களா சொல்லுங்கன்றீங்களா? என்னங்க மக்கள் பார்த்துட்டு இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, செய்ய முடியாதுன்றதுக்காக தான் பேசுற பேச்சு. உடனே செய்ய முடியாதுன்ற முடிவுக்கு நீங்க வரீங்க. உங்களையும் தான் பாப்பாங்க. நீங்க 5 வருஷம் ஆட்சி முடிச்சு என்ன நிறைவேற்றல சொல்லுங்க. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அரசு ஊழியர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கமா இல்லையா? என்ன கொடுத்திருக்கீங்க? நியூ பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துருக்கீங்க. தான் கொடுத்துறோம். அதுல நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிட்டு நான் அவர்ட்ட போயிட்டு முடிக்கிறேன். இப்ப வந்து நாங்க மீண்டும் என்ன சொல்ல வரோம்னா, நீங்க உங்க திட்டங்களை நிறைவேற்ற முடியாததுக்கு கற்ற கம்பி கதைகள்ல ஒண்ணுதான் இந்த ஆய்வறிக்கை. ஓகே ஓகே.